ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சினாரியோவை தான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஒரு 1 crore லோன் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணேன். 15 years tenure, 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலோகேட் பண்ணாங்க. ஸோ என்னோட இஎம்ஐ வந்து ரஃப்லி 1.2 lakhs. பட் ஆஃப்டர் கெட்டிங் த லோன் எனக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த லோன் வந்து உடனே தேவைப்படல. ஒரு 6 month டைம் பீரியடில் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. அது எப்போ தேவைப்படும் தெரியாது. அவங்க 6 monthக்குள்ளே எப்போ வேணாலும் தேவைப்படலாம் அப்படின்றது தான். ஸோ ஆனால் நான் வந்து லோன் எடுத்ததால் நான் 1.2 lakhs வந்து மந்த்லி பே பண்ணி ஆகணும் இஎம்ஐ. இது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா பர்டன் தான். அந்த லோனை நான் யூட்டிலைஸும் பண்ணலை, அதே சமயம் நான் பே பண்ணணும். இதை வந்து இந்த டேமேஜை நான் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும்? எனி ஐடியாஸ்? ஓகே, ஸோ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 1 crore வந்து நான் எந்த FDலையும் போட முடியாது. ஏன்னா எனக்கு எப்போ தேவைப்படும்னு சொல்ல முடியாது. அதுவும் இந்த லோனை க்ளோஸும் பண்ண முடியாது. இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு எனக்கு திரும்ப தேவைப்படும் போது எடுக்க முடியாது இந்த 6 monthக்குள்ளே. ஸோ அதனால் நான் வந்து என்னோட எப்பவுமே லிக்விடேட்டாக வச்சிருக்கணும். ஆனால் லிக்விடேட்டாக வச்சிருந்தா எனக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகிறதில்ல. நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏதாச்சும் பேங்க்கில் அப்படின்னா 2% அப்படி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் எனி ரிஸ்க் அசெட்ஸ். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு என்னால் திரும்பி வருமா அப்படின்றதான் தெரியாததால் நான் மேஜராக இதில் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ என்னோட டேமேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து 2 அக்கௌண்ட் சூஸ் பண்ணேன். ஒன்று வந்து ஸ்லைஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸ்லைஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெப்போ ரேட் என்னவோ அதுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ ரஃப்லி ரெப்போ ரேட் வந்து 5.5%. ஸோ வாட் எவர் அமௌண்ட் யூ புட் இன் ஸ்லைஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு 5.5% இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அது வந்து ரஃப்லி ஆனால் டெய்லி இன்ட்ரெஸ்ட் அவங்க தருவாங்க. ஸோ ரஃப்லி உங்களுக்கு வந்து 5.5 lakhs per annum அந்த மாதிரி வந்து 1 crore கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 40,000 per month வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் அப்ரோச். பட் என் பெஸ்ட் அப்ரோச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரஃப்லி நான் 1 crore வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் ஐடிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 lakhs 2040 rupees. ஸோ அது ரஃப்லி பர் மந்த் பார்த்தீங்கன்னா 58,000. ஸோ நீங்கள் ஆவரேஜாக 60,000 வச்சுக்கிட்டாங்க. மிச்சம் இருக்கிறத விட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனிவே டேமேஜ் அக்கர் ஆயிடுச்சு. அந்த டேமேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை விட குட் அப்ரோச்சஸ் இருந்துச்சு, சேஃப் அண்ட் ஈஸிலி லிக்விடேட்டபிள் அப்படின்னா அந்த அப்ரோச்சை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.